வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மவுத் கேப் டேக் சேலஞ்ச் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கேப் கரெக்டானோ இல்லை கரெக்டாக என்னென்னு ஒரு வேளை தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து கேக் சேலஞ்ச் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். எப்படி போகும்னு தெரில. இன்றைக்கி வேறு திருக்கார்த்திகை தீபம் வேறு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கண்டினியூ பண்ண முடியுது இல்லைன்னு தெரியல. நம்ம வந்துட்டு ஒரு அண்ணா வந்து நம்மளுக்கு ரெகுலராக நம்மளோட கமெண்ட்டில் வந்து டெய்லியுமே கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேப் டேக் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம காலைல நார்மலாக இருந்துச்சு எப்பவும் போல் குளிச்சுட்டு சாமிக்கெலாம் பூ போட்டு விளக்கட்டி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். பார்த்தா தூங்கி எந்திரிச்சிலேருந்து ஃபுல்லாக மழை தான். மழை வந்துட்டே தான் இருக்குது. இது என்ன பண்ணுறது தெரில. மழையில் நம்ம கோயிலுக்கு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஃபுல்லாக மழை வந்துகிட்டே இருக்குது. ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க. இப்போ வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. வீட்டுக்குள்ளே அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப்பாடு ரசம் அவ்வளோதான் சாப்பாடு. இதுதான் இன்றைக்கி அந்த லஞ்சை வந்து இப்போ இதை கட் பண்ணி சமைப்போம். நான் வந்து அவரைக்காயை இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துச்சு. இதை வந்து இப்போ நம்ம தாளிச்சு விட்டுலாம். தாளிச்சு விட்டுட்டு இப்போ பார்ப்போம். பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருவோம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா காய் எடுத்துக்கிட்டோம். அது எல்லாம் பண்ணுறது தான். சமைக்கிறீங்க வீடியோவா? ஓகே ஓகே. அவங்க வந்து இவங்களுக்கு டைம் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க எதுக்கு வந்து வாழை வந்து கட்டிட்டு நீங்கள் வந்து சமைச்சிட்ருக்கீங்க அப்படி கேட்குது. சொன்னால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவ் அதனால் இப்போ இவ்வளோ வச்சு செய்ய போகிறோம். பார்க்கலாமா? போய் வந்து சூப்பராக வணங்கிட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கலாம். அவ்வளோதான். சரி வந்து சாப்பாடு வச்சு விட்டாச்சு. அப்புறம் சாம்பார் ரசம் இது போட்டு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே சாரல் இல்லைங்களா எல்லாரும் பண்ணுறாங்க. நம்ம இதெல்லாம் நம்ம தூவி கிண்டி எடுத்துட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவரைக்காய் பொரியல் ரெடி. அம்மா பனி கிளைமேட்டே இன்னைக்கு வேற லெவல் தான். பொசுக்குன்னு பாப்பாவை கட்டுறனே அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னால் முடியல, சேலஞ்சை கண்டினியூ பண்ண முடியல. அதனால் இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, நம்ம வந்து இவளுக்கு வந்து நம்ம ட்விஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் சிக்குனது என்னவோ இவ தான். இவங்களை வச்சு இன்னைக்கு ஒரு ஃபன் பண்ணிட வேண்டிய. ஒரு ஹாய் சொல்லு. பாடுறா. உங்கள் ஊரில் மழையா? உங்கள் ஊரில் மழையான்னு நான் கேட்குறேன். எவ்வளோ மழை? நிறைய மழையா? ஏன் நீ ஸ்கூலுக்கு போல? ஓ நீங்கள் லீவ் விட்டிங்களா ஸ்கூலுக்கு? வெரி குட். சரி ஓகே. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வச்சிடலாமா?
ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மா இன்ன வரைக்கும் பேசினால இப்படி வாயை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கட்டி விட்டுருவேன். நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் வந்து செய்யணும். ஓகேவா? சப்மிட் பண்ணணுமா? சரி, ஓகே. நான் சொல்கிறத வந்து நீங்கள் செய்யணும். பண்ணிடலாமா இப்போது? டன்னா? ஓகே. ஐஃபை. ஓகே, ஐஃபை ரெடி. இப்போ இதை வந்து இவளுக்கு வந்து சேலஞ்ச் பண்ண விட்டுருவோம். கேக் சேலஞ்ச். இன்னைக்கு இப்போ பேசுறது சும்மாவே புரியாது. இவங்களுக்கு வந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எங்க ஹாய் சொல்லு. என்ன ஹாய் சொல்ற? ஓகே, இவனுக்கு வந்து வாயை வந்து ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாய்க்குள்ளே வந்து கர்ச்சீஃபை கொடுத்துட்டோம். வந்து மேடம் சேலஞ்ச் கொடுத்துடலாமா? மேடம் 1 2 3 சொல்லுங்க மேடம். 1 2 3 கிளியா? 1 2 3ல எப்படி கிளி வரும்? கரெக்டாக சொல்லுங்க, தப்பு சொல்லக்கூடாது. 1 2 3 ஈ இல்லை, ஏபிசிடி தான் ஈ வரும். 3 தானே? சொல்லு. ஏ அவளே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. 1 2 3 சொல்லு. 1 2 3 1 2 3 அவங்களுக்கு புரியலையாமா யாருக்குமே. லவுடர். 1 2 3 கர்ச்சீஃப் வெண்ட தின்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இவங்க வந்து 1 2 3 சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சேலஞ்ச் வந்து ஓரளவுக்கு மொக்கையாக தான் போச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாரும். மேடமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அவன் 1 2 3 கரெக்டாக தான் சொன்னால், நான் தான் வந்து சும்மா ஃபன் பண்ணேன். இப்போ சொல்லு. 1 2 3 சொல்லு பாப்பா. 1 2 3 4 5 6 7 8 9 10. வா, கிளாப் பண்ணு. ஓகே, சூப்பராக இந்த விளாக் வந்து ஓரளவுக்கு போச்சு. நல்லா தான். இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் விடிஞ்சதுலேருந்தே மழை வந்து ஓயாமல் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. எப்படி விளக்கு வைக்க போகிறோன்னு தெரியல. நம்ம வச்சுருவோம் இங்கே முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வச்சுருவோம். பார்ப்போம் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அண்ணாமலையார் கொஞ்ச நேரம் வந்து அருள் புரிஞ்சார் அப்படின்னு நம்ம வந்து நல்லபடியாக விளக்கு வந்து ஏற்றிடுவோம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. பை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.